அறிஞர் அறியாமோ நமளிப்போய் வருக வருக வருக. அற்புத ஒளியே வருக வருக வருக. அமுத பெருக்கே வருக வருக வருக. அருள் நிறைவே வருக வருக. அன்பின் வடிவமே வருக. மனிதவர்க்கம் கொனைக்கேடு அற்றிருக்க வேண்டும். பெரிய இனம் புரியாத ஒரு நோய் இது. பக்கத்து வீட்டுக்காரன் விளையாட்டு கட்டும் போதே இப்போ மனசில் வந்து என்ன வசதி இருக்குது கட்டுறான்னு நினைப்பான். அது மட்டுமா செய்வான்? இந்த பொறாமை உள்ளவன் என்ன செய்வான்? என்னையா 2 மகை இருக்குது, சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்க, மனசில் வஞ்சனை இருக்கும். சின்ன வீடாக கட்டுற 2 மகை இருக்கும்போது 2 ரூம் வேணும் ஐயா, 2 அறை இருந்தால் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லுவான். இது மாதிரி பரிவு காட்டுறது போல் நடிப்பான் அவன். என்ன காரணம்? இவன்கிட்ட இருப்பது 1 லட்சம், இவன் திட்டம் போடுவான் ஒரு 3 லட்சத்துக்கு செலவு வச்சுருவான். ஆமாம், நியாயம்தான். அவனுக்கு தெரியாது இவன் சதி செய்கிறான்னு தெரியாது. எனக்கு போதியா இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னும் பிள்ளை 10 வயசு 12 வயசு 15 வயசு ஆகுது. திருமணம் செய்யும்போது பேசிக்கலாம். இப்போது எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் இவனுடைய சதியை தெரியாது அவனுக்கு. இவன் பொறாமைப்பட்டு தான் சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது. சாதகம் சொல்லுவது போடு நடிப்பான். நடித்து என்ன செய்வான்? அவனுக்கு கடன் சுமையை வைத்து விடுவான். கடைசியில் இவன் பேச்சை கேட்டு அவன் வீடை விரிவாக கட்டி உள்ளதை நடந்து விடுவான். இந்த சதியை உடைப்பதற்கு அதுதான் அவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டும் போது அது நமக்கு தேவையில்லை. இந்த என்ன கொனைக்கேடு வரும்போதே தெரிஞ்சுக்கணும். இது நீ போய் பேசுகிற வஞ்சகத்தோடு பேசுகிற அவன்கிட்ட இந்த வஞ்சகம் செய்து அவன் வாழ்க்கை பாடுபட போகுது. நீ நலிய போகிற, இது தேவையில்லைன்னு மனசு ஆசான்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அவன் இது என்ன இவன் எல்லாம் முடுக்கி விட்டு வெகு பேருக்கு இந்த மாதிரி ஒரு சதி நடக்கும். சம்பந்தமே இல்லாத சொல்லுவான், ரொம்ப பாராட்டுவது போன்று இருப்பான், கூட இருந்துக்கிட்டே இருப்பான். இப்படி கட்டு அப்படி கட்டுமா, கடைசியில் அவனை கடங்காளி ஆக்கி விட்டு அவனை வீணாக்கிடுவான். நீ மட்டுமா வாழ போகிற? அவனை தான் கடனை ஆக்கி விட்டு கடனை ஆக்கி அவனை வீடு விற்கிறான் செஞ்சேன். நீ என்ன எத்தனை வருஷத்துக்கு வாழ போகிற? இது போன்ற கொனைக்கேடு. தலைவன் ஆசி இருந்தால் என்ன சொல்லுவான்? ஏப்பா அவன்கிட்ட போய் பேசுகிற, பசப்புற, ஏமாத்து வேலை இது அவசியம் இல்லை. எப்போ உணர்த்தப்படும்? ஒன்று தலைவன் அகத்தீசனாக இருக்கணும், ஞான பண்டிதனாக இருக்கணும், ராமலிங்க சாமியாக இருக்கணும். பெரியவங்க ஆசி இருந்தால் இந்த கொனைக்கேடு உனக்கு அவசியமா? போய் சொல்லணும். ஏய்யா உன்கிட்ட இருக்க வசதிக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டாதையா, நியாயம் இல்லைன்னு சொல்லணும். அவனை மறுபடியும் முடுக்கி விட்டு வீடை கட்ட செய்து வெகு பேர்த்தை வீணாக்கிடுவான். விஷயம் தெரிஞ்சவன் தெரியும். விஷயம் தெரிந்தவர்கள் ஞானிகள் ஆசி உள்ள மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்யா, உள்ள சூழ்நிலை எங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீங்கள் அது நான் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இப்படி தான் செய்யவும் சொல்லி ஒதுங்கிக்குவான். விஷயம் தெரிந்தவனாக இருந்தால் மட்டும். இல்லை என்றால் பலகீனமான அறிவுள்ளவன் இவன் பேச்சை கேட்டு வீணாக்கிடுவான். இன்னொரு காலை என்ன செய்வான்? பெண்ணு கொடுப்பான். ஒரு ஏழைக்கு ஒரு தகுதியுள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுப்பான். ஒரு தகுதியுள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுத்தா இவன் என்ன சொல்லுவான்? ஏய்யா உன் தகுதிக்கு இந்த பையன் ஐயா, உன் தகுதி என்ன, பொண்ணோட அமைப்பு என்ன, அழகு என்ன, கல்வி என்ன, இவன் எனக்கு போய் பொண்ணு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி விட்டுருவான். என்னடா இவன் சொல்கிறானே, உண்மையிலேயே இவன் இது நம்ம பொண்ணு மேலே பற்று, பொண்ணு திருமணத்துக்காக நல்லபடி செய்கிறானா இல்லை ஏமாத்துறானு தெரியாது அவனுக்கு. அதை அப்படியே உடைச்சிருவான். என்ன காரணம்? திருமணத்தை தடுக்க வேணுங்கிற உணர்வோடு செஞ்சிருவான் அந்த வேலையை. வீடு கட்டும்போது முடுக்கி விடுவான். அதே நேரம் திருமணம் ஆகும்போது இவன் இந்த பொண்ணு யோகிதை என்ன, கல்வி என்ன, அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறேன்னுவான். அந்த திருமணத்தையும் தடுத்துருவான். இது கொனைக்கேடின் தன்மை. இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? மாற்றல் வேண்டும். என்னடா இவன் கதை விட்டுக்கிட்டு இருக்கான், நேற்று வரையும் நம்மளை இடையிட்டு இருந்தான், இன்றைக்கி இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே, அவன் ஏதோ மர்மம் இருக்குது. அவன் நினைப்பவன் யார்? ஒன்று சிறப்புரிவுள்ளவனாக இருக்கணும், அல்லது புண்ணியவனாக இருக்கணும். ஆராமுதே வருக வருக வருக. ஆறு ஆதாரமே வருக வருக. ஆணவம் தவிர்ப்போய் வருக வருக வருக. ஈக பரவாழ்வே வருக வருக வருக. இல்லை எனாது
வழங்கும் வள்ளலே வருக, இடர் தீர்ப்பவனே வருக வருக வருக. இடை பின் சுழினையே வருக வருக, இனிய தென்றலே வருக வருக.